வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் ஜூடின் சிந்துஜன், சுகந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு பாரிய நட்டம். வரவு செலவு திட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எவ்வித நன்மையும் இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு. ஒன்றுமில்லாமலே நாங்கள் ரணிலுக்கு முன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ரணில் 11,000 கோடியை களவெடுத்திருக்கிறார். கொழும்பில் கழிவகற்றும் திட்டத்தில் முறைகேடு. நியூஸ் ஃபர்ஸ்டின் சித்திரை புத்தாண்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விளக்கம் அளிக்குமாறு ராகுல் காந்திக்கு உத்தரவு. இனி விரிவான செய்திகள். நெல்லுக்கான உத்தரவாத விலை தொடர்பிலான பிரச்சினை போகம் முடிவுக்கு வந்தும் தீர்க்கப்படாமலேயே உள்ளது. அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு செய்யும் செயற்பாட்டில் உள்ள செயற்திறன் இன்மையினால் தாம் வாழ்வில் பெரும் துயரங்களை எதிர்கொண்டு வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 18 காலபோக வெள்ளாண்மை செய்து நல்ல அமோகமான விளைச்சலை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இந்த விவசாயத்தால நாங்கள் முழு பலனும் அடைய இயலாத ஒரு கட்டாயத்துக்கு போயிருக்கிறோம். காரணம் என்றால் புரோக்கர் மாதிரி தான் நெல் எடுக்கிறது அல்லது கொமிஷன் கடைக்காரர் நெல் எடுக்கிறாங்க. அவங்க ஒரு விலையை நிர்ணயித்து கொண்டு அதை நாங்கள் கொடுத்து 4,600 5,200 கீரிச்சம்பா போகுதுன்னு சொன்னால் புரோக்கர் மாதிரி வந்து எங்களுக்கு சொல்கிற விலையை தான் நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்குது. புரோக்கர் மாதிரி உழைக்கிறாங்களே தவிர மண்ணில் காலூண்டி சேத்துல மிதித்து உழைச்ச எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் பலனும் கிடைப்பதில்லை. இங்கு வந்து கொள்வனவு செய்வர்கள் இடைத்தரகர் மாதிரி வைத்து குறைந்த விலையில் தான் கொள்வனவு செய்யப்படுகின்றது. இதால் இம்முறை நாங்கள் ஒரு முன்னுக்கு வரலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இம்முறையும் எங்களுக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்டது போலவேதான் உள்ளது. நாங்கள் மழையிலும் யானை காவலுக்கும் பல கஷ்டங்களுக்கும் மத்தியில் கடன் சுமைக்கு மத்தியில் நாங்கள் விவசாயத்தை மேற்கொள்கின்ற பொழுது இன்று இப்படியான ஒரு வியாபார நிலைகள் இன்று மாறி நெல் விற்பனை ஒரு மண் கொள்ளை விற்பனை போன்று மாறி செல்கின்ற பொழுது எங்களுடைய விவசாயத்தை மீண்டும் நாங்கள் மேற்கொள்வது மிகவும் ஒரு கடினமான விடயமாக எங்களுக்கு இருக்கின்றன. இங்கு சில இடங்களில் நெற்பண்ட சாலை பாதிக்கப்பட்டு இருக்கின்றன மண் செயல் காரணமாக. இப்பொழுது அதை அரையும் குறையமாக திருத்தி விட்டெல்லாம் விட்டு இருக்கிறார்கள். அதை நிரந்தரமாக செய்து அதுக்குரிய வழிமுறைகளை செய்து அதுக்குரிய பணியாட்களையும் போட்டு அதை சரியாக வழிநடத்துவார்களே. ஆனால் அது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நெல்லுக்கான உரிய விலை கிடைக்காது விவசாயிகள் சிரமப்படுகின்றனர். அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளின் சட்டை பைகளில் பணம் நிரப்புவது தொடர்பிலான வெளிக்கொணர்வு அடுத்து. நெல் மற்றும் அரிசி கொள்வனவு, சந்தைப்படுத்தல், விநியோகம் என்பன நெல் சந்தைப்படுத்தல் சபையின் பொறுப்புகளாகும். எனினும் வருடாந்த அறுவடையில் சுமார் 3% மாத்திரமே நெல் சந்தைப்படுத்தல் சபை கொள்வனவு செய்கின்றது. 2018 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியளவில் 4 போகங்களில் பெறப்பட்ட 5,56,874 கிலோகிராம் நெல் சந்தைப்படுத்தப்படாது களஞ்சியங்களில் தேங்கியிருந்தது. நெல் கொள்வனவு மற்றும் விற்பனைக்கான முறையான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படாமையே இதற்கு காரணம் என தேசிய கணக்காய்வு செயலகம் தெரிவிக்கின்றது. இதன் இறுதி பெறுபேறாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் சுமையையும் வரி செலுத்தும் மக்களே சுமக்க நேரிட்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தின் தரவுகளுக்கு அமைய 2017ஆம் ஆண்டு இறுதியாகும் போது நெல் சந்தைப்படுத்தல் சபை திரைசேரி மற்றும் இலங்கை வங்கி, மக்கள் வங்கி ஆகியவற்றுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை 17,965.3 மில்லியன் ரூபாவாக காணப்பட்டது. கடனுக்கான வட்டி 623.9 மில்லியன் ரூபாவாக அமைந்திருந்தது. உரிய தரத்துடன் களஞ்சிய சாலைகள் பராமரிக்கப்படாமையினால் கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மாத்திரம் பழுதடைந்த நெல்லின் அளவு 192.46 மெட்ரிக் தொன்களாகும். அது மாத்திரமன்றி கடந்த 6 வருடங்களாக முறையான கொள்முதல் செயற்பாட்டிற்கு மாறாக நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் துறைக்கு பொறுப்பான அமைச்சின் உயர் அதிகாரிகளின் உத்தரவிற்கு அமைய நெல் விற்பனை செய்யப்படாததால் அரசாங்கத்திற்கு 4,100 மில்லியன் ரூபாவுக்கு மேல் நட்டம் ஏற்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கான உணவுக்காக நெல் விற்பனை செய்யப்பட்டதன் ஊடாகவும் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள நட்டம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயமாகும். 2014-2015 ஆண்டுகளின் பெரும் போகங்களில்
9 தனியார் நிறுவனங்களுக்கு இவ்வாறு நெல் விற்பனை செய்யப்பட்டதன் ஊடாக 2493.61 மில்லியன் ரூபாய் நட்டம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது. மெண்டிஸ் நிறுவனத்திற்கு நெல் விற்பனை செய்யப்பட்டதால் சந்தைப்படுத்தல் சபைக்கு 5.95 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பின்புலத்தில் சில தரப்பினர் மோசடியான முறையில் நாட்டில் அரிசி தட்டுப்பாட்டினை செயற்கையான முறையில் ஏற்படுத்துவதற்கு முயன்றமை இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய தீர்மானங்கள் காரணமாக கடந்த சில வருடங்களில் மாத்திரம் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 7,899.77 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதுடன் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினருக்கு எதிராக இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாமை கவலைக்குரிய விடயமாகும். ஹட்டன் குப்பை மேட்டு பிரச்சினை மக்கள் சிரமத்தில். வைத்தியசாலை கழிவுகளை கொட்டும் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தரணியகளவில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். அறுவைக்காட்டில் குப்பை கொட்டும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் மக்கள் ஆர்ப்பாட்டம். கடந்த 2 வாரத்தில் சில குப்பை மேடுகளில் தீ பரவியது. கடந்த 6 மாதங்களில் நாட்டில் குப்பை தொடர்பில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சினைகளே அவை. நாட்டின் கழிவுப் பொருட்கள் முகாமைத்துவம் தொடர்பில் தேசிய கொள்கை இல்லாமல் குப்பை முகாமைத்துவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் சரியாக நிறைவேற்றப்படாமை இவை அனைத்திற்கும் காரணமல்லவா? வர்த்தக தலைநகரமான கொழும்பில் அதிகாரிகள் குப்பை விவகாரத்தை தமது சொந்த லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டமை தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஒரு நாளைக்கு சுமார் 3500 மெட்ரிக் டன் குப்பை சேகரிக்கப்படுகின்றது. கொழும்பு மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதியிலேயே அதிகளவில் குப்பை சேகரிக்கப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபையும் 2 தனியார் நிறுவனங்களும் கழிவகற்றும் திட்டத்தை முன்னெடுக்கின்றது. கழிவகற்றும் திட்டத்துக்கு விலைமனு கோரப்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் குறித்த 2 நிறுவனங்களை தவிர வேறு நிறுவனங்கள் விலைமனுக்களை முன்வைத்தாலும் அவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என கணக்காய்வாளர் நாயகம் மேற்கொண்ட விசேட ஆய்வின் போது தெரியவந்துள்ளது. அத்துடன் குறித்த 2 நிறுவனங்களின் விலைமனுவையும் மாநகர சபையின் விலைமனுவையும் ஒப்பிடும் பொழுது 8 முதல் 53% வரையில் விலைகள் அதிகரித்து காணப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு மீத்தோட்டமுள்ள பொத்துவில் கும்புர பகுதியில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் தற்காலிகமாக குப்பை கொட்டுவதற்கு அனுமதி கிடைத்து அந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் அந்த உத்தரவை கருத்தில் கொள்ளாமல் 2017ஆம் ஆண்டில் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை குப்பை மேட்டில் சரிவு ஏற்படும் வரை குப்பை கொட்டப்பட்டதுடன் 23 ஏக்கர் நிலப்பரப்பில் குப்பை கொட்டப்பட்டிருந்தது. இவ்வாறு கொட்டப்படும் குப்பைகளை அழுத்தி மட்டமாக்குவதற்கு கனரக வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் அதிகாரிகள் தொடர்ந்தும் வெளிநபர்களின் வாடகை வாகனங்களையே பயன்படுத்தியுள்ளதாக கணக்காய்வாளரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு மாத்திரம் குறித்த கனரக வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக 26,44 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக 6,57,88,427 ரூபாய் மாத்திரமே செலவிடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 2016ஆம் ஆண்டு வாடகை அடிப்படையில் வாகனங்களுக்காக 23,79,99,665 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் 2016ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் கழிவுகளை அகற்றுவதற்காக 12 வாகனங்கள் கொழும்பு மாநகர சபைக்கு கிடைத்துள்ள போதிலும் தனியார் பிரிவினால் வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட 6 வாகனங்களின் உடன்படிக்கை காலத்தை 1 வருடத்தினால் நீடிப்பதற்கு மாநகர சபையின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வித நியாயமான காரணங்களுமின்றி இந்த விடயம் இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வாடகைக்கு வாகனங்களை பெற்றுக்கொண்ட குறித்த தனியார் நிறுவனம் கழிவகற்றுவதற்கு தேவையான எவ்வித அனுமதி பத்திரத்தையும் பெறாத நிறுவனம் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் மீள் சுழற்சி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு காணியை கொள்வனவு செய்வதற்காக கொழும்பு மாநகர சபைக்கு 2014ஆம் ஆண்டு 100 மில்லியன் ரூபாவும் 2016ஆம் ஆண்டு 75 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரையில் எந்த காணியும் கொள்வனவு செய்யப்படவில்லை. தொடர்ந்தும் தனியார் நிறுவனங்களை பலப்படுத்தும் செயற்பாடுகளே இடம்பெற்றுள்ளன. அது மாத்திரமின்றி கொழும்பு மாநகர சபையின் வருடாந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் 2 மில்லியன் ரூபாய் குப்பை மீள் சுழற்சிக்கு ஒதுக்கப்பட்ட போதிலும் 2012ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரை இந்த செயற்பாட்டுக்காக எவ்வித செலவும் மேற்கொள்ளப்படவில்லை என கணக்காய்வாளரின் விசேட ஆய்வின் போது தெரிய வந்துள்ளது.
இவ்வாறான ஊழல் மோசடிகளுக்கு மத்தியில் 32 உயிர்களை பலி கொடுத்த மீத்தொட்டமுள்ள குப்பை மேட்டில் சரிவு ஏற்பட்டதன் பின்னர் ஜப்பானின் விசேட நிபுணர் ஒருவரினால் அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்பட்ட சிபார்சு அறிக்கை இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை எனவும் அது கணக்காய்வாளர் திணைக்களம் மேற்கொண்ட விசேட கணக்காய்வுக்கு வழங்கப்படாமையும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. இந்த தகவல்கள் வெளியான காலத்தில் கொழும்பு மாநகர சபையின் மேயராக ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய AJM முசம்மில் செயற்பட்டார். குறித்த காலத்தில் கொழும்பு மாநகர சபையின் ஆணையாளராக பத்ரானி ஜெயவர்தன செயற்பட்டதுடன் தற்போதைய மாநகர ஆணையாளராக VK அனுர செயற்படுகின்றார். இவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வழங்க வேண்டுமல்லவா? நாட்டின் வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம், இது வெதர் ஃபர்ஸ்ட். நான் கிருஷ்ணி மணிபாலன். நாட்டின் சில பகுதிகளில் இன்று மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. குறிப்பாக மேல், தென், வடமேல், மத்திய சபரகமுவ, ஊவா மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும். நாட்டின் சில பகுதிகளில் இவ்வாறு மழையுடனான வானிலை நிலவி வரும் அதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் வெப்பமான வானிலை அதே போன்று வறட்சியினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின்படி நேற்றைய தினத்தில் வவுனியா மாவட்டத்தில் அதிகூடிய வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. அது 37.9 பாகை செல்சியஸில், அதேபோன்று யாழ் மாவட்டத்தில் 36.3 பாகை செல்சியஸிலும், மன்னார் மாவட்டத்தில் 34.4 பாகை செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. அதிகூடிய வெப்பம், வறட்சி காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் அதிக சிரமத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இதேவேளை வறட்சி காரணமாக நாட்டின் பல பகுதிகள் மக்கள் பணம் கொடுத்து நீரை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். புத்தளம் மாவட்டத்தின் 9 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் உடப்பு கிராம மக்கள் குடிநீர் இன்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கு தண்ணி முக்கியம். நாங்கள் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒவ்வொரு முறை விட்டு வாங்குறோம்டா 600-700 ரூபாய்க்கு வாங்குறோம். ஒவ்வொரு முறை விட்டு வாங்குறோம்டா. தண்ணி வந்தால் வாங்குறோம், தண்ணி இல்லாட்டி எங்களுக்கு நாங்கள் அப்படியே தான் இருக்கோம். தண்ணி இல்லாத பிரச்சனை, வறட்சி, குடிநீர் பிரச்சனை, மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லை. மேலும் இப்போது நாங்கள் செஞ்ச வெள்ளாமைக்குள்ள தண்ணி இல்லை. இதேவேளை கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட கல்லாறு பகுதி மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். தாம் பணம் கொடுத்து நீரை பெற்றுக்கொள்வதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். வறட்சி காலத்தில் மட்டுமன்றி ஏனைய காலங்களிலும் தாம் நீரை பெற்றுக்கொள்வதில் பாரிய சிரமத்தை எதிர்நோக்குவதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். எங்களுக்கு இந்த வருடம் இந்த குடிநீர் பிரச்சனை தான். இந்த தண்ணி எங்களுக்கு காலகாலமாக இந்த தண்ணி குடிநீர் பிரச்சனை தான் எங்களோட கிராமத்துல நடந்து கொண்டிருக்கு. குடிப்பதற்கு குடிநீரை பெற்றுக்கொள்வது கூட மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மக்களுக்கு நீர்க்குழாய் மூலம் கரைச்சி பிரேசவை நீர் வழங்குகின்ற போதிலும் குறிப்பிட்ட நேரத்துக்கே குறித்த நீர்க்குழாய் மூலம் வழங்குவதனால் இந்த மக்கள் நாளாந்த குடிநீருக்கே பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக கிளர்ச்சியிலிருந்து கதிரவேலு ரவீந்திரன். அத்துடன் யாழ் அச்சுவேலி தொண்டமனாறு கடல் நீரேறி வற்றியுள்ளமையினால் சிறு மீன்பிடியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முதலைகளும் கிராமத்திற்குள் வருவதாக பிரதேச மக்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். சரியான கஷ்டத்தின் மத்தியில போய்கொண்டிருக்கு. நாங்கள் இப்ப இன்னொரு இடங்களுக்கு கைதடி, நாவக்குழி, மருதங்கணி, தெனங்களப்பு பக்கம் தொழிலுக்கு போக வேண்டி கிடக்கு. இங்க ஒரு 630 குடும்பம் கடல் தொழிலை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. வருமானம் 1500-2000 சொல்லி ஒரு நாளைக்கு நாங்கள் சராசரி உழைச்சு கொண்டு நகர் எங்களுக்கு உழைப்பே இல்லை. யாழ்ப்பாணத்தின் சுருவில், அரியாலை, முகமாலை மற்றும் செம்பியன்பேட்டு பிரதேசங்களுக்கு மேலாக இன்று மதியம் 12-9 மணி அளவில் உச்சத்துக்கு வந்திருந்தது. தொடர்ந்தும் இதன் காரணமாக எமது பிரதேசத்தின் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்பதால் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்துகின்றோம். கொழும்பில் 2.5 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான மாணிக்க கல் ஒன்றை கொள்ளையடித்த 4 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று நீர்கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி நுகேகொடையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் இந்த மாணிக்கக்கல்லை விற்பனை செய்வதற்காக நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதிக்கு எடுத்துச் சென்றுள்ளார். மாணிக்கக்கல்லை வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு விற்பனை செய்வதற்காக எடுத்துச் செல்ல வேண்டியுள்ளதாக சந்தேக நபர்கள் இதன்போது தெரிவித்துள்ளனர். வர்த்தகரை நீர்கொழும்பு கடற்கரைக்கு அழைத்துச் சென்றவர்கள் அவரை அச்சுறுத்தி மாணிக்கக்கல்லை கொள்ளையடித்துள்ளதுடன் 50,000 ரூபாவையும் கப்பமாக பெற்று வர்த்தகரை விட்டுச் சென்றிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் வர்த்தகர் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதற்கு அமைய மாணிக்கக்கல்லை கொள்வனவு செய்யும் போர்வையில் தரகரை கொழும்பிலுள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அழைத்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். முக்கிய சந்தேக நபர் ஹோமாகமவில் தங்கியிருந்த வீடு சுற்றி வளைக்கப்பட்டதுடன் அவருக்கு தங்குமிடம் வழங்கிய இருவர் இதன்போது கைது செய்யப்பட்டனர். தரகர் மற்றும் தங்குமிடம் வழங்கிய இருவரும் தலா 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு பட்டுள்ள 5 சந்தேக நபர்கள் நீர்கொழும்பு போலீசாரால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர். முக்கிய சந்தேக நபரும் ஏனைய சந்தேக நபர்களும் எதிர்வரும் 22ஆம் தேதி அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்படவுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பாதாள கோஷ்டியினருடன் தொடர்புகளை பேணி வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வவுனியாவில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். கடந்த வெள்ளத்தால எங்களுக்கு எவ்வளவு அழிவு, இதுக்கே பரிகாரம் கிடைச்சிருக்கா? ஒன்றும் இல்லாமலே நாங்கள் ரணிலுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ரணில் 11,000 கோடியை களவெடுத்திருக்கிறார் இந்த நாட்டின் பணத்தில். அந்த ரணிலையும் வரவு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்த பொழுது காப்பாற்றினது தமிழ் மக்களுக்கு தீர்வு பெற்று தரப்போறோம்னு சொல்லி, அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கி ரணிலை விழுத்தி மைத்திரி அந்த காரியத்தை செய்த பொழுதும் அது ஒரு சட்டத்துக்கு புலியான காரியம்தான். அந்த காரியத்தை செய்த பொழுதும் ரணிலுக்காக நின்றதும் தமிழ் மக்களுக்கு உரிமை பெற்று தரப்போறோம் தான். இன்றைக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே இந்த அழிவுகள் உளவு அழிவு நியாயங்களை நடந்து கொண்டு கேட்கலையும் ஒரு நியாயம் நீதியும் இல்லாமலே எங்கட மக்களுக்கு ஒரு நிவாரணமும் இல்லாமல் ஜனம் வானத்தை பார்த்து கொண்டிருக்க, காணல் நீரை தேடி ஓடிக்கொண்டிருக்க இந்த அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்ததும் தமிழ் மக்களுக்கு விடுதலை பெற்று தரப்போறோம்னு சொல்லலாம். 2010ஆம் ஆண்டுக்கு முன்னரே சம்பந்தன் ராஜபக்சவோட சேர்ந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை அளிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு சர்வதேசமும் போருக்கான ஆதரவை கொடுக்கறதுக்கு அவர் ஆதரவு தேடி கொடுத்தவர். சம்பந்தன் அதை செய்தவர். அப்படிப்பட்ட சம்பந்தன் 2010க்கு பிறகு ராஜபக்சவோட சேர்ந்து எல்லா வேலையும் செய்து கொண்டுதான் இருந்தவர். மண் வாசனையை உணர்த்தும் முதுசம் தொகுப்பு அடுத்து. முதியோர் இல்லங்களின் வாழ்வியல் தொடர்பில் நாம் நேற்று ஆராய்ந்திருந்தோம். தமிழர் பாரம்பரியங்களில் முதியோர் இல்லங்களின் தோற்றம் என்பது காலத்தின் மாற்றமா அல்லது மேலத்தைய நாடுகளின் கலாசாரத்தின் பின்பற்றுதலா என்ற கேள்வி எழத்தான் செய்கின்றது. தமிழர்களின் பண்டைய வீடமைப்பு முறையானது கூட்டு குடும்ப வாழ்விற்கு ஏற்றாற்போர் நிர்மாணிக்கப்பட்டன. ஒரு சாமியார 2 படுக்கை அறைகள், முன்னுக்கு என்ன 2 படுக்கை அறை ஆஃபீஸ் அறைகள் இருக்கும். நாற்சதுரமான பிராந்தைகள் நடுவிலே அவர்கள் இந்த விவசாய பொருட்களை காய விடுவார்கள். அதாவது மிளகாய், வெங்காயம், மற்றது நெல். நாற்சார் வீடுகளில் ஒற்றுமையுடன் வாழ்ந்த எம் முன்னோர்களின் வாழ்வியல் மிக மகிழ்வானது. பல குடும்பங்கள் சிறகடித்து பறந்த யாழ்ப்பாணம் சிறுபிட்டையில் உள்ள இந்த நாற்சார் வீட்டில் இறுதி எச்சமாக வாழ்ந்து வருகின்றார் முத்துக்குமார் நடேச பிள்ளை அம்மா. 2 பிள்ளைகளும் புலம்பெயர்ந்து விட இன்று முதுமையில் தனிமையாக வாழ்ந்து வருகின்றார். இதெல்லாம் இடிச்சு சாப்பாடும், அம்மிதான் அரிசி சம்பலும் எல்லாம் அப்படியே நடந்தது. மற்ற சந்தோஷமா சிரிச்சு விளையாடி ஓடி திரிவோம் ஒற்றுமையா. இப்ப பிள்ளைகளை விட்டனா கொஞ்சம் கவலை தான். அதுல என்ன செய்யற? கூட்டு குடும்பங்களாக நாற்சார் வீடுகளில் மகிழ்வுடன் கூடி குழாவி வாழ்ந்த வாழ்வியல் காலப்போக்கில் நாகரீக மாற்றம், பொருளாதாரம் போன்ற காரணங்களால் தனி குடும்ப வாழ்க்கையாக மாற்றம் பெற்றது. புலம்பெயர்வு, வேலைவாய்ப்புக்கான வெளிநகர்வுகள் காரணமாக குடும்பத்துடன் இணைந்து புது வருடத்தினை கொண்டாடும் நிலை கூட இன்று பலருக்கு எட்டாக்கணியாகவே உள்ளது. இவையே தனி குடும்பத்தின் உருவாக்கத்தினை அறிமுகப்படுத்த ஏதுவாக அமைந்தன.
கூட்டு குடும்பங்களுடைய வரலாற்றை எடுத்தால் விவசாய பொருளாதாரம்தான் இந்த கூட்டு குடும்பங்களை இணைத்து வைத்திருந்த சக்தியாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த கூட்டு குடும்பங்கள் சிதைவுற்று கருக்குடும்பங்களாகி இதற்கு மிக பிரதானமான காரணம் பொருளாதாரம்தான். நமது முன்னோர்கள் ஒற்றுமையுடன் நாட்டின் விவசாயத்துறை உள்ளிட்ட பல்துறை வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது. அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பது போல் மன ஒற்றுமையுடனும் மனித வலுவுடனும் மனதில் உறுதியுடனும் சாதித்தவை இன்றும் நிலைத்து நிற்கின்றன. முல்லைத்தீவு முத்து விநாயகபுரத்தில் பேராற்றுக்கு குறுக்காக அமைக்கப்பட்டுள்ள கல்லணை, முத்தையன்கட்டு குளம், இரணைமுடு குளம் ஆகியன எமது பண்டைய ஒற்றுமையை பறைசாற்றி நிற்கும் ஒரு சில சான்றுகளாகும். இந்த பெரிய இரணைமடு, முத்திரையங்காட்டு, தண்ணி முறிப்பு போன்ற பெரிய குளங்கள் எல்லாம் மக்கள் ஒரு விசுவாச ஒற்றுமையோடு வாழ்ந்தபடியால் அந்த கட்டமைப்புகளை சரியா செய்து இன்றைக்கும் மக்கள் பாவிக்கத்தக்க முறையிலே அது இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒற்றுமை. பேர பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறி நல்வழிப்படுத்திய முதியவர்கள் இன்று தனிக்குடித்தனம் மற்றும் முதியோர் இல்லங்களுக்குள் பிரவேசிக்கும் அவலம் எமது மண்ணில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. இளைய தலைமுறையினர் தடம் மாறி வாழ்வில் கரை சேர முடியாது தத்தளித்துக் கொண்டிருப்பதற்கு முதியவர்களின் பிரிவும் ஒரு காரணம் என்பதை மறுதலிக்க முடியாது. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இந்த இளைஞர்களுடைய வன்முறை, பிள்ளைகளுடைய வன்முறை என்று பேசுகிற விஷயங்களுக்கு பின்னால கூட இந்த கூட்டு குடும்ப வாழ்வு இல்லாமல் போனது ஒரு காரணம். இப்பொழுது அப்பா வேலைக்கு போகிறார், அம்மா வேலைக்கு போகிறார், இந்த பிள்ளைகள் இப்படியெல்லாம் முந்தின அந்த கூட்டு குடும்ப வாழ்விலே அவர்களை பார்க்கறதுக்கு அம்மம்மா அப்பப்பா எல்லாரும் அங்கே வீட்டிலே உண்டாயிருந்தார்கள். உண்மையில முதியோர் இல்லம் என்பது ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை, நாச்சார் வீட்டில் எல்லாரும் கூடி வாழ்ந்த ஒரு சமூகத்தில் ஒரு மிக துயரம் தருகின்ற ஒரு அடையாளம். இந்த நாச்சார் வீடு தற்போது மாற்றம் பெற்று தனிக்குடித்தனமாக தனி குடும்பமாக வாழ்கின்ற ஒரு வாழ்வியல் தற்போது தமிழ் சமூகத்திலே தோற்றம் பெற்றுகின்றது. இவ்வாறான தனிக்குடித்தன வாழ்வியலும் நமது சமூக கலாச்சார பிறழ்வுகளுக்கு ஒரு காரணமாக அமைகின்றது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் எண்ணக்கரவிற்கு அமைய இன்றைய தினம் சுப நேரத்தில் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன. இன்று காலை 11:17 அளவில் அமைந்த சுபவேளையில் ஜனாதிபதியால் மரக்கன்று நட்டு வைக்கப்பட்டது. கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் சித்திரை புத்தாண்டு விழா நாளை குருநாகல் ஹொட்டவிவகர திகண்ணாவ ஸ்ரீ தேவமித்த விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. நாளை காலை 7 மணிக்கு சைக்கிள் ஓட்ட போட்டியுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழா ஆரம்பமாக உள்ளது. 30க்கும் மேற்பட்ட பாரம்பரிய போட்டி நிகழ்ச்சிகள் இம்முறை விழாவில் நடத்தப்பட உள்ளன. சிறுவர்களுக்கான விசேட போட்டி நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் கிட்ஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரும் இதில் பங்கேற்க உள்ளனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் சித்திரை புத்தாண்டு விழாவுக்கு வருவோருக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளும் வழங்கப்பட உள்ளன. சித்திரை புத்தாண்டு அழகுராணி மற்றும் கட்டழகர் போட்டிகளும் நாளை நடத்தப்பட உள்ளன. விழா நிறைவில் கேலக்சிஸ் இசைக்குழுவின் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதுடன் பிரபல பாடகர்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.